Alhamdulillahi Rabbil Alamin. Salatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha ya'murukum an tu'addul amanati ila ahliha wa idza hakamtum bainan nasi an tahkumu bil 'adl. Inna Allaha ni'ma ya'idukum bihi. Inna Allaha kana sami'an basira. சூரத்துன் நிசா 58வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா. உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றிற்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டுமென்றும், மனிதர்களிடையே நீங்கள் தீர்ப்பு கூறினால் நீதத்துடன் தீர்ப்பு கூற வேண்டும் என்றும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் எதை கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்கிறானோ அது மிக நல்லதாகவே இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்கிறவனாகவும் அனைத்தையும் பார்க்கிறவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். ஃபதஹே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மக்காவிற்குள் நுழைகிறார்கள். நுழைந்து காபத்துல்லாஹ்வை தவாப் செய்கிறாங்க. தவாப் செய்துவிட்டு ஒட்டகத்திலே தவாப் செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்திலே தவாப் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தன்னுடைய கையில் இருந்த கையால் மட்டும், ஏன்னா ஒட்டகத்தில் இருந்ததுனால தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல்லை தொட்டு அப்படியே முத்தமிடுறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கேட்குறாங்க, உள்ள திறக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கேட்குறாங்க. சாவி யார் இருக்குன்னு சொன்னால் உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபிட்ட இருக்குது. அந்த சஹாபிட்ட சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாவியை கொடுக்க மறுக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தே ஆகணும், சாவியை கொடுங்கன்னா அந்த சாவி கையை அப்படியே மூடி வச்சுக்கிட்டாங்க, கையை திறக்கவே இல்லை. அப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவியை வாங்குங்க அப்படின்றாங்க. சாவியை வாங்கி அலி ரலியல்லாஹு போய் கையை வலுக்கட்டாயமாக கையை அந்த விரல்களை விதிச்சு உள்ள இருந்து சாவியை எடுத்துட்டு வந்து காபத்துல்லாஹ்வை திறக்கிறாங்க. உள்ளே போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்த சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸல்லா ரக்காத் 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுத உடனே வெளியே வர்றாங்க. வெளியே வந்து எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க பேசுறதுக்காக வேண்டி. அப்போ ஒரு சில உபதேசங்களை செய்கிறாங்க. உபதேசங்களை செஞ்சுட்டு இந்த மாதிரி காபத்துல்லாஹ்வுடைய சாவி யார்கிட்ட இருக்கு, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்கிட்ட இருக்கு யார சொல்லலாம். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், இந்த காபத்துல்லாஹ்வை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடிய பொறுப்பை எங்களுக்கு கொடுங்க யார சொல்லலாம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யார சொல்ல எங்களுக்கு எனக்கு கொடுங்க அந்த பொறுப்பை, ஏன்னா பெரிய பொறுப்பு காபத்துல்லாஹ்வுடைய சாவி வச்சுக்கிறதும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் போட்டக்கூடியது ஒரு முக்கியமான பொறுப்பு. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கேட்குறாங்க, இந்த மாதிரி யார சொல்ல எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சாங்க. இந்த மாதிரி இந்த அமானிதத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா அந்த உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி தான். அதனால இந்த பொறுப்பை நீங்க என்ன செய்யணும்னா திருப்பி அதே சஹாபிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சான். இறக்கி வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. எந்த சஹாபி கையில ஆரம்பத்துல சஹாபி இருந்துச்சோ அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. ஐனா உஸ்மான் எங்கன்னா உஸ்மான் கூட்டிட்டு வரப்படுறாங்க. கூட்டிட்டு வந்த முன்னாடி நிப்பாட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து, அலியே இந்த மாதிரி நீங்க சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. சாவி கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட உடனே உஸ்மான் கியாமத் நாள் வரைக்கும் இந்த காபத்துல்லாஹ்வுடைய சாவி உங்களுடைய சந்ததிகள்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி அந்த காபத்துல்லாஹ்வுக்கு வரக்கூடிய தண்ணீர் புகட்டக்கூடிய பொறுப்பு உங்களுடைய சந்ததிகள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவி ஒப்படைக்கிறாங்க. இன்று வரையில் கியாமத் நாள் வரை அவர்களுடைய சந்ததிகள்கிட்ட தான் என்ன செய்யும், அந்த காபத்துல்லாஹ்வுடைய சாவி இருக்கும். காரணம் அல்லாஹ் தஆலா அதை அல்லாஹ் தஆலா ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போ ஒப்படைச்ச உடனே அந்த
சஹாபி சரின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே அலிரலியல்லாஹு இந்த மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா உங்களை பத்தி பேசி என்ன செஞ்சிருக்கிறான், உங்களை பத்தி வசனத்தை இறக்கி இருக்கிறான், அதனால உங்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது என்று அலிரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இருக்கு, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக கட்டளையிடுகிறார். அமானிதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு அமானிதம், ஒருத்தர் அமானிதமா ஒரு பொருளையோ அல்லது வேற ஏதோ ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. இப்ப அந்த பொருளை அமானிதத்திற்கு அவர் வந்துட்டாரு, இல்லை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்காமல் இவர் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார் என்றால் அவர் ஷஹீதாகவே இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அமானத்தை நிறைவேற்றுவது, அமானிதங்களை நிறைவேற்றுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அமானிதம்னா வெறும் பொருள்ல மட்டும் இல்ல, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உறுப்புலையும் அமானித்து வச்சிருக்கிறான். கண்ணுக்கென்று ஒரு சில அமானிதங்கள் இருக்கின்றது, காதுக்கென்று ஒரு சில அமானிதங்கள் இருக்கின்றது, வாய் எதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடை செய்தானோ அந்த செயல்களை விட்டும் தடையாக்கிக் கொள்ள வேண்டும். கண் ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் தடை செய்து கொள்ள வேண்டும், காது ஹராமான விஷயங்களை கேட்பதை விட்டும், வாய் ஹராமான விஷயங்களை பேசுவதை விட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா ஆணினுடைய அந்த மர்மஸ்தானத்தையும் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தையும் படைத்து அந்த அந்த இடத்தில் வைத்ததற்கு பின்னால் சொன்னானாம் அல்லாஹ் தஆலா மனிதனிடத்தில், இது உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், இதை நீ எந்த விஷயத்தில், அதாவது ஹலாலான விஷயத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் ஹராமான விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அந்த உறுப்பிடத்தில் ஒப்பந்தம் எடுத்ததாக தஃசீர் கிதாபுகளில் காணப்படுகிறது. அந்த அளவிற்கு எல்லா விஷயத்திலும் அமானிதமாக இருக்க வேண்டும். கணவன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா கணவன்கிட்ட தன்னுடைய குடும்பத்தார்கள் குறித்து விசாரிக்கப்படுவாராம். அதே போன்று மனைவி தன்னுடைய கணவனுடைய செல்வங்கள் குறித்து விசாரிக்கப்படுவாள் என்று தஃசீர்களில் காணப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், இந்த மாதிரி அமானிதங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அமானிதம் நிறைவேற்றி தவறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான், அல்லாஹ் தஆலா ஷிர்கை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா அமானிதம் அதனுடைய யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டுமோ அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாலே தவிர அமானிதம் குறித்து மன்னிக்கப்படும், இல்லை என்றால் அமானிதம் குறித்து மன்னிக்கப்படாத சொர்க்கம் அவருக்கு தடையாகிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். வைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், தீர்ப்பு உங்களிடத்தில் ஏதாவது வழக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நீதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு சில மக்கள் அக்ரபுன் நாஸி இலல்லாஹி யௌமல் கியாமத், கியாமத் நாளில் ஒரு சில மக்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் சொல்லலாம்? அவர்கள் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குவார்கள், அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவிற்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்களாக. அமானிதம் குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். ஒவ்வொரு விஷயங்களும் அமானிதம், உடல் உறுப்புகளும் சரி அல்லது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளும் சரி. தொழுகை ஒரு அமானிதம், தொழுகை என்பது நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. ஜகாத் ஒரு அமானிதம், நோன்பு ஒரு அமானிதம். இப்படி எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு